தமிழ் சினிமாவுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரியான சூழ்நிலை வந்து இப்போ ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ மலையாளம் படம்லாம் வந்து கண்டினியூஸாக நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்துக்கோங்க, பிரேமொழி எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஆவேஷ் எடுத்துங்க, கோட் லைஃப் எடுத்துக்கோங்க, பிரம்மயுகம்னு ஒரு படம் வந்துச்சு அது கூட எடுத்துக்கோங்களேன். எல்லாமே வந்து அதாவது வித்தியாசமான கதை. அதாவது நடக்கிறது சும்மா வந்து ஆர்டிஃபிஷியலெலாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க என்னென்னா நடக்கிற கதை எப்படி இருக்கோ அதேமாரி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் ஓடுது, மலையாளத்துலேயும் ஓடுது. எனக்கு நான் உண்மையாக சொல்லட்டுமா, நான் வந்து தேட்டர்லலாம் வந்து மலையாளம் படம்லாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு லாஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸும் இந்த ஆவேஷம், அப்புறம் இந்த கோட் லைஃப். அதுவும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் வந்து அடுத்த 2 படங்களையும் என்னை பார்க்க வச்சிச்சு. ஸோ வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுலாம் வந்து எதுவுமே சரியாகவே போகவே இல்லை. ஆனால் இந்த மாதிரியான மலையாளம் படங்கள் பார்த்தோன்னா நான் பார்க்க வைக்குது, வித்தியாசமான எனக்கு தோண. இப்போ வந்து இது ஏன் ஃபோக்கஸ்னால் அதுதான் நான் சொல்கிறேன்ல, எனக்கு அது எப்படின்னா நம்ம வாழ்வியல் அதாவது இப்போ நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து உக்காந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 4-5 மாதம் வந்து இதுக்குன்னே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எடுத்தோடனே நம்மளது மாரிலாம் படம் எடுக்கிறதுலாம் இல்லை. அவங்க அந்தளவுக்கு எடுத்து வந்து படத்தோட கிளாரிட்டியாக வந்து கொடுக்கும் போது படத்தை பார்க்க வைக்குது. இதுதான் விஷயமே. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த நம்ம தமிழ் சினிமாவில் நான் சொல்கிறது இந்த 4 மாதத்தில் எந்த நல்ல படம் வந்திருக்கு சொல்லுங்கள்? தமிழ் சினிமாவில் எந்த 4 மாதம் வந்த நல்ல படம் வந்திருக்கு? வெறும் ரீலீஸ் படம் மட்டும் ஓடுதுன்னா எதனால் ஓடுது? எனக்கு நான் ஆவேசத்தை பேசுகிறேன், எனக்கு கோவம் வருது. எனக்கு சில விஷயங்கள்லாம் நான் சிலவங்களாம் பேசும்போது நான் கேட்டிருக்கேன், எனக்கு கோவம் தான் வருது. இப்போ ரீலீஸ் படம் நல்லா ஓடுது, கில்லி இப்போ ஓடுது, 10 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. எதனால்? தமிழ் சினிமாவில் வந்து படமே சரியில்லை, எதுவுமே சரியில்லையே. சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து படம் எடுத்து விட்டால் ஓடுருமா? இப்போ எங்கள் நடுவில் வந்து விஷால் கூட சொல்கிறார், இந்த மாதிரி வந்து இந்த பெரிய படம் வந்து பயங்கரமான கதை, நல்ல கதை, இங்கே நல்ல கதை என்ன கதை எடுத்து வச்சுருக்க? கதை ஒன்றுமே இல்லை. நீட்டை பற்றி உனக்கு தெரில, நீலாம் நீட்டை பற்றி பேசிகிட்டு இருக்க. இந்த மாதிரி அர்த்தம் எவையா படம் பார்ப்பான்? புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக வந்து நாங்கள் மலையாளம் படம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஓடுதுன்னா எதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? தமிழில் வந்து இப்போது சமீப காலமாக ரிலீஸ் ஆன படம் நல்லாவே எதுவுமே சரியில்லை. அதுதான் முக்கியம். போய் பாருங்கள். நான் ஒரு சினிமா ரசிகராக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து உண்மையாலுமே நான் சொல்கிறேன், எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது. மலையாள படங்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, இந்த படம் விடுங்க, இப்போ நீங்கள் இந்த ஆவேஷம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, அது வந்து 100 கோடி கலெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டையும் நல்லா ஓடுது. அப்போ வந்து யார் ஃபோக்கஸ் பண்ணுறாரு? இப்போ மலையாள சினிமா வந்து தமிழ்நாட்டு மக்கள் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நல்ல படம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வர தயார். மலையாள படம் தான் பார்க்குறவங்களாம் இங்கே உடனே நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் கமெண்ட்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்கிறாங்க மலையாள படத்துக்கு முட்டு கொடுக்குறானுங்க, இதோ நல்ல படம் தமிழ் படத்தை எவனும் பார்க்க மாட்டானுங்க, மலையாள படத்தையே வாழ்த்தி நல்லா பேசுகிறானுங்க. அதெல்லாம் கிடையாது. நல்ல படம் ரிலீஸ் பண்ணு, தேட்டர் வந்து பார்ப்பான். தேட்டர் காலியாகுது, தேட்டர் இழுத்து முடுறானா எதுக்கோசம்? படம் சரியில்லை இங்கே, அதான் மேட்ரு. வரக்கூடிய ஆடியன்ஸு நல்ல கதை எதிர்பார்த்து வராங்க. அது இப்போ தமிழ் சினிமாவில் வரதில்லை, மலையாள படத்தில் தான் வருது. அதுக்காக தான் போய் பார்க்குறானுங்க போய்ட்டு எல்லாருமே. அதுதான் உண்மை, ஃபேக்ட்டு. இது தெரியாமல் வந்து இல்லை வந்து தமிழ் ஆடியன்ஸ்லாம் வந்து மலையாளம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே போயிட்டாங்கலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் சொன்னிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறது நல்ல படம், நல்ல கதை. அதை மட்டும் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக படம் ஓட போகுது.